அனைவருக்கும் வணக்கம். பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு, தாந்திரிக பரிகாரம் தான் போடுறோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தை மாதத்தினுடைய திங்கக்கிழமையில் வர்ற பிரதோஷங்க. அது மாத்திரம் இல்லை, இன்னத்த நாளில் நமக்கு மாத சிவராத்திரியும் சேர்ந்து வருது. அப்போ முக்கியமாக இப்படி ஒரு நல்ல ஒரு நாளை எந்த வருடத்தில் நமக்கு இனி கிடைக்குன்னே சொல்ல முடியாது. இந்த வருடத்தில் அது எல்லாமே சேர்ந்து வந்திருக்குங்க. சோமவார தினமான திங்கக்கிழமையோடு சேர்ந்த பிரதோஷம். அது மாத்திரம் இல்லை, இன்னைக்கு நமக்கு மாத சிவராத்திரியும் சேர்ந்து வருது. இந்த நாளில் நம்ம சிவபெருமானை நோக்கி வழிபடும் போது நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் கரைந்து போங்க. என் சிவபெருமானை வழிபட நம்ம வாழ்க்கையில் செல்வ நிலை உயர்ந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த பிரதோஷ நாளையில் நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, இந்த தை மாத சோமவார பிரதோஷத்தில் நம்ம காலையில் எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு நம்ம பூஜை ரூமில் இருக்க சிவபெருமானுடைய படத்தை நல்லா தொடச்சி மஞ்சள் குங்குமம் சந்தனம்லாம் வச்சு அவருக்கு பிடிச்ச வில்வ மாலை வாங்கி போட்டுட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி பசுனை கொண்டு நெய் தீபம் ஏற்றிட்டு நம்ம நெய்வேத்தியமாக பால் பாயாசம், சர்க்கரை பொங்கல், தயிர் சாதம் எதனாலும் நம்ம நெய்வேத்தியமாக வைக்கலாங்க. ஒன்றுமே வைக்க முடியல, ஒரு கிளாஸ் பாலில் சர்க்கரை போட்டு நெய்வேத்தியமாக வைங்க. அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு 2 பழம் வச்சு கூட நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சுக்கலாம். வச்சுட்டு மனசார கண்கள்லேருந்து அப்படி நம்ம அவரை நினச்சி உருகி அவரை மனசார வழிபாடு செய்யணுங்க. செய்யும்போது ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி 108 தடவை போற்றி சொல்லி மனசார அந்த வில்வேலையால் அர்ச்சனை பண்ணி பூஜை செய்யுங்க. செஞ்சுட்டு இன்றைக்கி விரதம் இருக்கவங்க விரதம் இருக்கலாம். விரதம் இருக்க முடியாதவங்க பால் பழம் சாப்பிட்டுட்டு கூட இந்த பூஜையை மேற்கொள்ளலாம். சாயந்தரம் பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலில் பிரதோஷ நேரம் சொல்கிற 4:30 to 6 அந்த சமயத்தில் சிவன் கோயிலுக்கு சென்று அங்கே அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்க. பால், தயிர், பன்னீர், பச்சரிசி மாவு, நெய் என்ன முடியுதோ அதை உங்களுக்கு வாங்கி கொடுங்க. வில்வ இலையை வாங்கி அர்ச்சனைக்கு கொடுத்துட்டு அங்கேயும் ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு நந்திக்கு பகவானுக்கு அருகம்புல் வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்து அவரையும் வழிபாடு செய்யுங்க. முதல்ல நந்தி பகவானை வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க. இந்த பிரதோஷ நாளில் மறக்காமல் முதல்ல நந்தி பகவானே வழிபாடு செய்யணும். செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சிவபகவானை வழிபாடு செஞ்சு உங்களுக்கு என்ன தேவைகளோ அந்த தேவைகளை மனசார வேண்டிக்குங்க. பொதுவாக இந்த தை பிரதோஷத்தன்னைக்கு சங்கு தானம் செய்வது ரொம்ப கடன் சுமையை படிப்படியாக குறைக்கும்னு சொல்லுவாங்கங்க. உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது சிவலிங்கம் இருந்தால் கூட அவருக்கு சங்காலே அபிஷேகம் செய்யுங்க. வீட்டில் ஏதாவது சங்கு இருந்ததுன்னா சங்காலே அபிஷேகம் செய்யுங்க. அபிஷேகம் செஞ்சால் உங்களுக்கு வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகள் குறைஞ்சு ஒரு நல்ல நிலை ஏற்படுங்க. குடும்பத்தில் பல விதத்தில் சந்தோஷங்கிறது பல மடங்காக பெருகும். அது மாத்திரம் இல்லை, இன்றைக்கி முடிஞ்சால் நீங்கள் அன்னதானம் பண்ணுங்கள். ஒரு 2 பேருக்காவது உங்கள் கையாலேயே அன்னதானம் பண்ணுங்கள். அது தயிர் சாதம் அன்னதானம் பண்ணுங்கள். இந்த அன்னதானம் பண்ண நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் குறைஞ்சி நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலை ஏற்படுங்க. நம்ம கர்மாக்கள் குறைய நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலை ஏற்படுங்க. நீங்கள் முக்கியமாக இந்த தை மாத பிரதோஷ வழிபாடை தவற விடாமல் கலந்து செய்யுங்க. அது மாத்திரம் இல்லை, ராத்திரி நீங்கள் பக்கத்தில் இருக்க கோயிலில் போய் நீங்கள் சாயந்தரம் போய் பிரதோஷ வழிபாடு முடிச்சுட்டு ராத்திரி உங்கள் விரதத்தை நீங்கள் முடிச்சுக்கலாம். அதாவது பழங்களை சாப்பிட்டு உங்கள் விரதத்தை நீங்கள் முடிச்சுக்கலாம். பொதுவாக பகல் பூரா இந்த நாளில் உறங்கப்படாதுங்க. இப்போ சிவபெருமானுடைய எண்ணத்திலையும் ஞாபகத்திலுமே இருந்து ஒரு நோட் எடுத்து ஓம் நமச்சிவாயா போற்றிங்கிறத எழுதி 108 தடவை எழுதி வச்சுக்குங்க. எழுதி வச்சுட்டு அதை மனசார அதை எழுதி நீங்கள் பூஜை ரூமில் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். இல்லைன்னா உங்கள் வீட்டில் ஏதாவது அதாவது உங்களுடைய பணம் வைக்கிற அந்த இடத்துல கூட நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு மனசார அவரை வழிபாடு செய்யுங்க. செஞ்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி தானம் பண்ணுங்கள். உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் செய்யுங்க. ஆனால் நான் சொல்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன். உங்களால் முடியதை செய்யுங்க. இதுதான் என்கிட்ட இருக்குது அப்படின்னு நினச்சி மனசார வீட்டில் சாமி கும்பிட்றவங்க கும்பிடலாம். இல்லை நான் கோயிலில் போய் கும்பிட்டேன்னு நினைக்கிறேன். சாயந்தரம் 4:30 to 6 அந்த பிரதோஷ நேரத்தில் நீங்கள் சிவபெருமான பக்கத்தில் இருக்க கோயிலில் போய் வழிபாடு செய்யுங்க. செஞ்சுட்டு மனசார உங்கள் வேண்டுதல் வைங்க. கண்டிஷனாக அவர் எல்லா விஷயம் செய்வார். நந்தி பகவானையும் மனசார வழிபாடு செஞ்சு அவரை 9 முறை சுற்றி வலம் உங்களுடைய வேண்டுதல் எல்லாம் வைங்க.
நம்ம திங்கட்கிழமையில சிவபெருமான வழிபடுவோம். அதுவும் பிரதோஷத்தோட சேர்ந்து வர்ற இந்த நாள்ல, அவரிடம் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இப்ப வீடு கட்டணும்னு வேண்டுறவங்க, குழந்தை பாக்கியம் வேண்டுறவங்க, இந்த திருமண யோகம் வரணும்னு வேண்டுறவங்க, அப்புறம் பதவி உயர்வு வேண்டுறவங்க, என்ன தேவையோ அந்த வேண்டுதல நம்ம வைக்கும்போது, நமக்கு கண்டிஷனா அந்த வேண்டுதல சிவபெருமான் நிறைவேத்தி குடுப்பாருங்க. உங்க எல்லோருக்கும் வாழ்க்கையில் செல்வ செழிப்பும், சகலவித சௌபாக்கியங்களும் உண்டாகட்டும்னு நானும் சிவபெருமான்ட்ட வேண்டிக் கொள்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.